கடகராசி பூச நட்சத்திரம். அப்ப கேது மாதசை உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சுருச்சு. இது வந்து உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளமா? அப்படின்ற ஒரு கேள்விக்கு, இப்ப கேது திசை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னாலே வந்து, இந்த திருமண வாழ்க்கையில உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நீங்க கவனம் செலுத்திக்கணும். இல்ல இது வந்து சில கருத்து வேறுபாடுகள உண்டு பண்ணும். அது போக வந்து உங்களோட உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். அது போக வந்து மென்டல் இஷ்யூஸு, உங்களுக்கு தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்கள ஏற்படுத்தும். எதுவும் நடந்திருக்காது. பட் அது எதுவும் நடந்துருமோ? அப்படின்றத ஒரு குழப்பத்த கொண்டு வந்துரும். அதே மாரி வந்து உங்க மனசுல வந்து தேவையில்லாதத போட்டு வந்து உங்களுக்கு ஓட விட ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாரி பிரச்சனைகள் வந்து இந்த கேது வந்து உங்களுக்கு மாய பிம்பங்கள ஏற்படுத்துவார். அந்த மாய பிம்பங்கள்னால வந்து சில கருத்து வேறுபாடுகள் வராத அளவுக்கு நீங்க தடுத்துக்கிட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப்ப கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணிட்டீங்கன்னா சிறப்பு. மத்தபடி கடகராசி, கடக லக்கணம் அப்படின்னு வரும்போது, ராசிக்கு உங்களுக்கு கோச்சார பலன்கள் செயலாகும். லக்கணத்துக்கு உங்களோட ஜனன ஜாதகத்துல நடக்கிற தசாபுத்திகள் உங்க கிரகநிலைகளை பொறுத்து உங்களுக்கு செயலாகும். அதனால இத போட்டு நீங்க குழப்பிக்க வேண்டாம். உங்களுக்கு ராசி ஒரு மாரியா பலன்கள குடுத்துக்கிட்டு இருக்கும். லக்கணம் ஒரு மாரியா பலன்கள் குடுத்துட்டு இருக்கும். இதுல வந்து கேது திசைய கரெக்ட்டா நீங்க ஹேண்டில் பண்ணிக்கணும். அது ரொம்ப சென்சிட்டிவா இருக்குது அப்படின்னா, திங்கட்கிழமை விநாயகருக்கு ஒரு விளக்கு போட்டு, உங்க பேரு ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வர இது எந்தவித கருத்து வேறுபாடுகளையும் உண்டு பண்ணாது. உடல் ஆரோக்கியத்திலும் பை மிஸ்டேக்ஸ ஏற்படுத்தாது. அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?